10 வருஷம் இருண்டாச்சுங்கிறார். நீ என்ன செஞ்ச கிழிச்ச 4 வருஷத்துல? செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரு. கடலூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்குவதில் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தாக்கி பேசியுள்ளார். 12,000 ரூபாய் இன்னைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி என்ன கல்வி கிடைக்குமோ அதே கல்வி அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து 52,35,000 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். அதையே நிறுத்திட்ட. ஏழை மாணவர்களுக்கு கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொறுக்காது, கருணாநிதி குடும்பத்துக்கே பொறுக்காது. ஏழை என்று சொல்ல அவருக்கு கசக்கும். ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற மக்களுக்காக இந்த கட்சியை தொடங்கினார். அதனால்தான் ஏழைகளுக்கு என்னென்ன திட்டம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வழியிலே இதையும் புரட்சி தலைவர் அம்மா வழியிலே சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம். எங்க ஆட்சி பார்த்து 10 வருஷம் இருண்டாச்சுங்கிறார். நீ என்ன செஞ்ச கிழிச்ச 4 வருஷத்துல? செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரு. கடன் 4,38,000 கோடி 4 வருஷத்துல கடன் வாங்கி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுக்காக உனக்கு அரசாங்கத்தை கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கே 1.5 லட்சம் கடன் தான் பிறக்க போகுது. பிறக்கிற குழந்தை 1.5 லட்சம் கடன் தான் பிறகு. அப்படி கடன் வாங்கின முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னைக்கு கடன் வாங்கி தான் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த கடன்லாம் யாரு கட்டுவா? நீங்க தாங்க கட்டணும். என்னவோ கடன் வாங்கி கொடுக்குறாரு. வரி மேல வரி போட்டு தான் அந்த வரியில இருந்து தான் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியும். நாம நினைக்கிறோம் ஆகா ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஆகா ஸ்டாலின் இன்னைக்கு பஸ்ல இலவசமா கொடுத்துட்டாருன்னு. இதையெல்லாம் உங்க தலையில வந்து வெடியுது. அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. எந்த திட்டத்தை மக்களுக்கு கொடுத்தாலும் வருவாயை உயர்த்தி அதன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.